இயேசு ஆண்டவர் அன்புக்குரியவர்களே, ஆராதனை தொலைக்காட்சியுடைய அன்பு நேயர்களே, பொது காலத்தினுடைய 23வது ஞாயிறில் வருகிற இந்த சனிக்கிழமையானது திருச்சிலுவையின் மாட்சியின் விழாவாக கத்தோலிக்க திருச்சபை கொண்டாடுகிறது. வாசகத்தை வாசித்து திருச்சிலுவையினுடைய மகிமையை இந்த நாளில் நாம் சிந்திப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி 3வது அதிகாரம் 13 முதல் 17 வரை இருக்கிற இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமிடம் கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றது இல்லை. பாலினிடத்தில் மோசேவால் பான்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு தன் மகனையே அளிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தன் மகன் வழியாக அதை மீட்கவே ஆண்டவர் அவரை உலகிற்கு அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பான இறை பிள்ளைகளை, இன்றைக்கு திருச்சபையானது திருச்சிலுவையினுடைய மாட்சி விழாவை கொண்டாடுகிறது. ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு மத அடையாளம் ஒன்று இருக்கிறது இல்லையா? இப்போ இந்துக்கள் அப்படின்னு சொன்னா அந்த எஸ் அப்படின்ற மாதிரி போடுவாங்க. அது எதுக்குரியன்னா ஹிட்லருடையன்னுவாங்க. அது நமக்கு அந்த சிம்பிள் தான் பயன்படுத்துவாங்க இந்துக்கள். இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு பிறையும் இந்த எண்ணும் இருக்கிறது, 786 என்கிற எண்ணை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். புத்த மதம் என்று சொன்னால் அதற்கும் அவர்கள் ஒரு சிம்பிள் வச்சிருக்கிறாங்க. இப்ப எங்கேயுமே உலகளாவிய விதத்துல கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவம் அப்படின்றதுக்கு அடையாளமே சிலுவை தான். நீங்கள் விரும்புகிறீர்களோ விரும்பலையோ, நீங்க உங்க உடம்பையே நீங்க சோதிச்சு பாருங்க, ஏதாவது விதத்துல சிலுவை உங்களோட தொடர்புல இருக்கும். நான் நினைக்கிறது ஒரு விதத்துல பார்த்தா, ஃபாதர் நீங்க ரொம்ப ஸ்க்ரூப்லெஸ்ஸா இருப்பீங்கன்னு நினைப்பீங்க. நம்ம உடம்பே ஒரு சிலுவை தான். நீங்க கையை பிரிச்சு பாருங்க, மேல தலையை பாருங்க, கீழே காலை பாருங்க, நம்ம உடம்பே ஒரு சிலுவை தான். அதையும் கடந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சிலுவைக்குள் என் ஆண்டவரை நான் தாங்கி இருக்கிறேன். நாம தாங்குறோமோ இல்லையோ, அவர் நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். திருமுழுக்கின் வழியாக பெற்ற ஆசீரின் வழியாக. அதையும் கடந்து எக்ஸ்டர்னலா ஜீசஸ் நம்மளோட வர்றாரு. இப்ப நீங்க என்னையவே எடுத்துக்கோங்களேன். இப்ப நான் அந்த கையில ஒரு மோதிரம் போட்டிருக்கிறேன், அந்த மோதிரத்துல ஒரு சிலுவை இருக்குது, கழுத்துல ஒரு சின்னதா ஒரு சிலுவம் போட்டிருக்கிறேன். எங்களை கழுத்துக்கான அந்த கழுத்துல ஒரு சிலுவை கயிறு போட்டிருக்கிறேன், அதுலயும் ஒரு சின்னதா சிலுவை இருக்கு. ஒரு சிலுவை பெருசா போட்டிருப்பீங்க, சிலவெல்லாம் பிஷப் மாதிரி கூட போட்டிருப்பீங்க. என்னுடைய சிலுவை சின்ன சிலுவையா தான் நான் போட்டிருக்கிறேன். இப்படி ஒரு கிறிஸ்தவனுக்கு சிலுவை என்பது ஒரு மறக்க முடியாத அல்லது மறையாத மாறாத ஒரு அடையாளம். அதுல நமக்கு பெருமையும் இருக்கிறது. நம்ம கழுத்துல போட்டிருக்க சிலுவையை பார்த்தா நம்ம நிறைய பேர் கிறிஸ்தவரா அப்படின்னே கேட்பாங்க. அப்போ இன்னைக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற இந்த பின்னபினத்துவ காலத்துல மாடர்ன் யூத் என்ன பண்றாங்கன்னா, சிலுவையும் ஒரு ஃபேஷனா பயன்படுத்துறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்ல கூட ஒரு படம் வந்துச்சு, அதுல பயன்படுத்தப்பட்ட கத்தி அந்த ட்ரெய்லர் வரும்போதே அது சிலுவை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ஒரு ட்ரெண்ட் ஆக்கி அப்படிலாம் பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்லப்படுகிறதுன்னா, மொத்தத்துல சிலுவை என்பது நம்முடைய கிறிஸ்தவத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. இன்னைக்கு திருச்சபையில இருக்கிற எத்தனை பேர் பிரிந்து போன பிறகும் கூட ஆனால் ஒரு சிலுவையை மறுக்கிறது இல்லை, சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த சிலுவைக்கு உயிர் கொடுத்தது யாருனால் நம்ம கத்தோலிக்க திருச்சபை தான். அவன் நம்மளை விட்டு எங்க போனாலும் இந்த அடையாளத்தை மறந்து, இந்த அடையாளத்தை மறுத்து அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆக சிலுவையை ஏற்றுக்கொள்கிற எல்லோருக்குமே நாம் இந்த நாளில விழா நாள் வாழ்த்துக்களை கூட நாம சொல்ல முடியும். எதற்காக கத்தோலிக்க திருச்சபை இந்த விழாவை வைத்திருக்கிறது என்று சொன்னால் 2 காரியத்திற்காக. ஒன்று, அதனுடைய வரலாற்றை நாம் ஒவ்வொரு ஆண்டும் திரும்பி பார்க்க வேண்டும். 2வது, இந்த திருச்சிலுவையினுடைய மகிமை என்ன என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். மிக சுருக்கமான ஒரு வரலாறு என்ன அப்படின்னா, இயேசுவை மையப்படுத்தி திருச்சபையில் பல விழாக்கள் கொண்டாடப்படுகிறது. அதுல இயேசுவை மையப்படுத்தி கொண்டாடப்படுகிற அந்த 12 விழாக்கள்ல திருச்சிலுவை முக்கியமான ஒரு விழாவாக கொண்டாடப்படுகிறது, பார்க்கப்படுகிறது. திருச்சிலுவை அன்னை மரியாவோடு தொடர்புடையது அல்ல, திருச்சிலுவை மற்ற புனிதர்களோடு தொடர்புடையது அல்ல, திருச்சிலுவையானது மற்ற டாக்மேட்டிக் விழாக்களோடு தொடர்புடையது அல்ல. திருச்சிலுவை நேரடியாக இயேசுவோடு தொடர்புடைய ஒன்று. அவருடைய பிறப்பை போல, அவருடைய திருமுழுக்கை போல, அவருடைய உருமாற்றத்தை போல, அவருடைய பாடுகளை போல இயேசுவோடு நேரடி தொடர்புடையதாக இந்த திருச்சிலுவை விழாவானது பார்க்கப்படுகிறது. எப்படி? உங்களுக்கு தெரியாதல்ல, முதல் 3 நூற்றாண்டுகள் கழித்து கான்ஸ்டன்டைன் நோபல்னா முதல் ரோமை கிறிஸ்தவ பேரரசன், அவன் கிறிஸ்துவை தழுவிய பிறகு அவனுடைய தாய்
இயேசுவால் அதிகமாய் ஈர்க்கப்படுகிறார். அப்போ அவர் தான் வேர்களை தேடி அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இயேசு பெருமான் தன் உயிர் விட்ட அந்த சிலுவையை நோக்கி தன்னுடைய பயணத்தை தன் நண்பர்களோடு ஒரு பெரிய கூட்டத்தோடு தன்னுடைய மகன் அரசனாக இருக்கிறதுனால எல்லா வசதி வாய்ப்புகளோடு பயன்படுத்தி எப்படியாவது அந்த சிலுவையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று புனித ஹெலனா, அப்போதைக்கு ரோமை பேரரசன் கான்ஸ்டன்னுடைய அம்மாவாக இருந்த ஹெலனா, அவர் தான் இந்த சிலுவையை தேடி போய் அந்த சிலுவையினுடைய ஒரு பகுதியை, முழு சிலுவை அல்ல, அந்த சிலுவையை அவர் தான், முழு சிலுவை கிடைத்திருக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி, 300 ஆண்டுகள் கழித்து இல்லையா, ஒரு பகுதியை அவர் கண்டுகொண்டார் என்றும், அந்த சிலுவையை மீட்டுமாக அவர்கள் நிறுவியது எப்போதுன்னா செப்டம்பர் 14, இதே நாள் 335வது வருஷம். இதுக்கிடையில நிறைய காரியங்கள் நடந்துருச்சு. இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க பாலஸ்தீனமும் அந்த இஸ்ரேலும் எவ்வளவு தூரம் சண்டை போடுகிறது என்பது. அந்த இஸ்ரேல் அந்த எருசலேம் ஆலயம் பாத்தீங்க அப்படின்னா 3 மதத்திற்கு அது தாய் பிறப்பிடமாய் சொல்லுகிறார்கள். நம்ம கிறிஸ்தவர்களும் நாமளும் அதை போய் நம்ம கிளைம் பண்றோம், அது எருசலேம் எங்களுக்கானதுன்னு. இஸ்லாமியர்களுக்கும் எருசலேம் முக்கியமான ஒரு பகுதி, அங்கிட்டு பாத்தீங்கன்னா யூதர்களுக்கு ஒரு முக்கியமான பகுதி. இதனால இந்த கிறிஸ்தவம், இஸ்லாம், யூதம் இந்த 3 தங்களுக்குள்ள நடைபெறுகிற அந்த போட்டி சண்டையில அடிக்கடி இந்த 335வது ஆண்டுல வைக்கப்பட்டிருக்கிற அந்த சிலுவை ஆலயம் அடிக்கடி சேதப்படுத்தப்படுவதும், அது அடிக்கடி கைப்பற்றப்படுவதும், நாடு கடத்தப்படுவதுமாகவே பல நாட்கள் நடந்து போனது. மீண்டுமாக 630 அந்த ஏடி, அதே செப்டம்பர் 14 பெர்ஷியன் மன்னன் கொண்டு போய் விடுகிறான். அதற்கு அப்புறம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அது கண்டுபிடிக்கப்பட்டு மீண்டுமாக இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுவப்படுகிறது. அப்படி பார்க்கிற பொழுது ஹெர்குலஸ் II அப்படின்றவர் தான் 1009வது வருஷம் முஸ்லிம் படையெடுப்புக்கு பிறகு அதை கொண்டு வந்து நிறுவினார் என்று சொல்லுகிறார்கள். இன்னைக்கு இது நிறைய பெரிய வரலாறு, நான் முழுமையா சொல்ல முடியாது, இதுக்குன்னே நீங்க ஒரு தனியா ஒரு வீடியோ பார்க்கணும். யூடியூப்ல நானே பார்த்திருக்கிறேன், நிறைய காணொளிகள் இதை பற்றி சொல்லுகிறது. அதனால நான் இறுதி செய்தியா சொல்லிடுறேன். இன்னைக்கு அந்த சிலுவையானது சாண்டா குரூஸ் சர்ச்ல ரோமையில வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு இந்த வரலாற்று பின்னணி தெரிந்திருந்தால் போதும் என்று நினைக்கிறேன். முக்கியமா தெரிஞ்சுக்கிற வேண்டியது ஒண்ணுதாங்க, யாரு கண்டுபிடிச்சா? புனித ஹெலன். அந்த புனித ஹெலன் யாரு அப்படின்னா, கிறிஸ்தவத்தினுடைய முதல் பேரரசனாக வந்த கான்ஸ்டன்டினுடைய அம்மா. இது உடனடியாக கண்டுபிடிக்கப்பட்டதா? பல தேர்தலுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அந்த கண்டுபிடிச்ச சிலுவை அன்றையிலிருந்து இன்றைக்கு வரை ஒரே இடத்துல இருக்குதா அப்படின்னா இல்ல. நாடு கடத்துறது மூலமாகவும், சண்டைகள் மூலமாகவும், போர்கள் மூலமாகவும் அலைக்கழிக்கப்பட்டு இன்றைக்கு அந்த சிலுவை ரோம்ல பத்திரமாக இருக்கு. இதுதான் வரலாற்று பின்னணி. இதை கடந்து நமக்கு என்ன இந்த நாள்ல ஆண்டவர் சொல்ல விரும்புறார் அப்படின்னா, சிலுவை என்பது இயேசுடைய வாழ்க்கையில் திடீரென்று வந்த ஒரு காரியம் அல்ல. அவர் வாழ்க்கை முழுவதும் சிலுவையோடு பயணித்தார். இப்ப நீங்களும் நானும் எடுத்துக்கோங்களே, நாம இந்த உலகத்துக்கு எதற்காக ஆண்டவர் நம்மளை அனுப்புனார்? உலகத்துல வாழ்றதுக்காக என்னை அனுப்புனார். அதான உண்மை. இப்ப நாம we are sent by God to this world to live, but Jesus is something different. Jesus was sent by his father to this world to die. நாம வாழ்வதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறோம், ஆனா இயேசு ஆண்டவர் சாவதற்காக அனுப்பப்பட்டார். இந்த ஒரு வித்தியாசமே உங்களுக்கு சொல்லி இருக்கும். நம்முடைய பிறப்புக்கும் நம்முடைய இருப்புக்கும், இயேசுடைய பிறப்புக்கும் இருப்புக்குமான அந்த வித்தியாசம். இயேசுடைய வாழ்க்கையில பாருங்க, அவருடைய பிறப்பிலே பெரிய சிலுவை. உங்களுக்கு தெரியாதல்ல, அந்த எகிப்து நோக்கி போடுகிற பயணத்துல அந்த குழந்தை பட்ட பாடுகள் எல்லாம் அதற்கு சிலுவை தான். திருமுழுக்கு பெற்று பணி வாழ்க்கையை தொடங்கிய ஒவ்வொரு கணமும் சிலுவை. சாத்தான் அவரை மும்முறை சோதிக்கிற பொழுது அவர் சொன்ன ஒவ்வொரு பதிலுக்கு முன்பாக சாத்தான் கொடுத்த எல்லா ஆஃபருமே அவருக்கு ஒரு சிலுவை. எல்லாவற்றையும் கடந்து போகிறார். அப்ப இயேசுடைய வாழ்க்கையில் சிலுவை என்பது இரண்டரை கலந்த ஒன்றாக இருக்கிறது. ஆக சிலுவையை நோக்கிதான் ஆண்டவருடைய பயணம் இருந்தது. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதா? சிலுவையோடு பயணிக்கிறோம். ஆனால் அவருக்கு சிலுவையை நோக்கி பயணித்தார், சிலுவையை நோக்கி பயணிக்கிறார். இயேசு அந்த சிலுவையை தொட்டு தூக்குகிற வரை அவமானத்தின், பாவத்தின் சின்னமாய் பார்க்கப்பட்ட, தண்டனையின் வெளிப்பாடாய் பார்க்கப்பட்ட சிலுவையானது இயேசு தொட்டதால் அது மகிமையாய் மாறி போனது. அதான் இயேசுவுக்கு இருக்கிற அந்த மகா சக்தி. அவர் தொட்டார், அது மகிமையாய் மாறி போனது. ஓ பாக்கியமான சிலுவையே! ஒவ்வொரு வருஷமும் அந்த பாடுறோம் இல்லையா, இன்றைக்கு பெரியவள் இன்னைக்கு என்ன பாடுறோம்? திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் துங்கினார் உலகத்தின் ரட்சணியம். அருமையான பதில் சொல்லுவான். என்னது? வருவீர்
ஆராதிப்போம். இயேசு தொட்டதனால் அவமானத்தின் சின்னம் ஆராதனையின் சின்னமாய் மாறி போனது. இயேசு தொட்டு தூக்கியதனால் அவமானத்தின் சின்னம் அற்புதத்தின் அடையாளமாய் மாறி போனது. பிரியமான பிள்ளைகளே, சிலுவை நம் ஒவ்வொருவருக்கும் மகிமை. இப்படிப்பட்ட சிலுவைய இங்க பிரச்சனை இல்லை. நான் இருக்கிற இந்த பிலிப்பைன்ஸ்ல இன்னைக்கு அந்த திருச்சிலுவை வெள்ளி இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பூசைக்கு வருகிற பொழுது வீட்டுல இருக்க சிலுவை எல்லாம் ஒரு சிலுவை எடுத்துட்டு வருவாங்க. எடுத்துட்டு வந்து இந்த சிலுவையை மந்திரிக்க சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா சிலுவையை யாருமே வீட்டுல வைக்க மாட்டாங்க. சிலுவை வச்சு ஏற்கனவே சிலுவையா தாங்க இருக்குது, அப்ப சிலுவைக்கு மேல சிலுவைன்னு பேர் வைக்க மாட்டாங்க. சிலுவையின் பேர் வச்சா நிறைய துன்பம் வந்துடும் நினைக்கிறது. ஒரு சில பேருக்கு நான் பார்த்த என்னுடைய நண்பர்கள் ஒரு சிலர் உண்மையிலே அந்த பேர் வச்சதுனாலே இல்லையோ அப்படி நினைக்கிறதுனாலே நிறைய சிலுவையை சுமக்கிறாங்க. பட் அப்படி இல்லைங்க, அது அப்படி இல்லை. எங்க மறை மாவட்டத்துக்கு பக்கத்துல மதுரை மறை மாவட்டத்துல ஒரு ஃபாதர் இருக்கிறாரு. அவர் பேரு ஒரு சிலுவைன்னு தான் வரும். அவரு ஒரு விபத்துல அவருக்கு ஒரு கை இழந்துட்டாரு. அது நான் என்னுடைய நண்பர் ஒரு பேசும்போது சொன்னார், அவருக்கு அந்த பேர் வச்சதுனாலே அப்படி வந்திருக்கு அப்படின்னா. அருமையான உத்தமம், நல்ல சாமியார். ஒரு கீபோர்டு ஒத்த கையை வச்சுட்டு அந்த கீபோர்டு வாசிக்கிற அழகு இருக்குது, அது அவ்வளவு அழகா நான் ரசிச்சு பார்த்தேன் நான் சின்ன வயசுல இருக்கும் போதே அவரை எல்லாம். ஆனா என்னன்னா நாம நினைக்கிறது இந்த பேர் வச்சதுனால அப்படி வந்துருமோ நினைக்கிறோம். பாத்தீங்களா, எண்ணம் போல் வாழ்வு நீங்க நினைச்சீங்கன்னா நடக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த சிலுவை என்பது அது மகிமையின் அடையாளம், அது மாட்சிக்குரிய ஒரு அடையாளம். அப்ப இன்னைக்கு ஒரு 3 காரியத்தை நம்ம தெளிவுபடுத்த என்ன தெரியுமா? சிலுவையினுடைய முக்கியத்துவம் அப்படின்னா என்ன? The importance of the cross. Secondly, சிலுவையின் அதிசயம், the miraculous power of God. Wonders of cross அப்படின்னு கூட வச்சுக்கலாம். 3வது சிலுவையின் சக்தி, power of God. Importance of the cross, wonders of the cross and power of the cross. இது 3 தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிலுவை மோது இருக்கிற நம்முடைய அந்த பற்றுறுதியை ஈடுபாடை அதிகப்படுத்த வேண்டும். ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர் ஆர்ச் பிஷப் ஃப்ளூட்டன்ஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க போய் நெட்ல தேடி பாருங்க. கிட்டத்தட்ட 50 புத்தகங்களுக்கு மேல எழுதியிருக்கிறாரு. அவர் எழுதின ஒரு புத்தகத்தினுடைய பேர் வந்து லைஃப் ஆஃப் கிரைஸ்ட். நான் அந்த புத்தகத்தை நான் வச்சிருக்கிறேன், எனக்கு சொந்தமாவே நான் வச்சிருக்கிறேன் அந்த புக்கு, லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புத்தகத்துல அவர் இப்படி ஒரு செய்தியை வந்து இந்த ஃப்ரேஸ்லயே அவருடைய முகவுரையிலே சொல்வார். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு புத்தகம் எழுதுவதற்கென்று ஒரு நோக்கம் இருக்கும். என்ன அப்படின்னா, தனக்கு ஏற்பட்ட கேள்விக்கு பதிலாக புத்தகம் எழுதுவார்கள், அல்லது தன் மீது தொடுக்கப்பட்ட கேள்விக்கு பதிலாக புத்தகத்தை எழுதுவார்கள். ஆனால் லைஃப் ஆஃப் கிரைஸ்ட்ங்கிற இந்த புத்தகத்தை சிலுவையின் மீது கொண்டிருந்த பற்றுறுதியின் காரணமாய், ஈர்ப்பின் காரணமாக நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தினுடைய அந்த முகவுரையிலேயே அந்த கிராஸை பத்தி சொல்லுவாரு. அந்த பவர் ஆஃப் கிராஸ், இட் அட்ராக்ட்ஸ் மீ டு ரைட் த புக் அப்படின்ற அந்த இடத்துல அழகாக பதிவு செஞ்சிருப்பார். அப்போ அன்பு பிள்ளைகளே, இந்த சிலுவை என்பது பழைய ஏற்பாட்டோடு தொடர்புடையது. குறிப்பாக எண்ணிக்கை புத்தகத்தில் இருக்கிற 21வது அதிகாரம் 4 முதல் 9 அதைத்தான் இன்னைக்கு நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது. மோசே காலத்துல வந்து பாம்பு உயர்த்தப்பட்டது, இதெல்லாம் முன்னடையாளங்கள், முன்னாடி நடந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள். அந்த பாம்பை கண்டவர்கள் எல்லோரும் குணம் பெற்றுக் கொண்டது போல, அது வெண்கல பாம்பு, அது கண்டவர்கள் குணம் பெற்றுக் கொண்டது போல, இங்கு சிலுவையில் இயேசு தொங்குகிற இந்த காட்சி அவர்களுக்கு உண்மைப்படுத்தப்பட்டு காட்டப்படுகிறது. அன்புரை பிள்ளைகளே, நாம் கொண்டிருக்கிற பற்றுறுதி ஆளப்பட்டிருப்பதற்கு 2000 ஆண்டுகள் கழித்தும் இந்த கத்தோலிக்க திருச்சபை நின்று நிலைத்து வாழ்வதற்கு காரணம் அந்த சிலுவையில் இயேசு காட்டிய மாபெரும் மகிமையின் அன்பு. அந்த சிலுவை அன்பை இந்த நாளில் நினைத்து பார்ப்போம். அதனுடைய சக்தி, ஆற்றல் என்ன என்பதை உணர்ந்து பார்ப்போம். நான் பார்த்திருக்கிறேன் எத்தனையோ குருக்கள் சிலுவையை கொண்டு மட்டுமே சாத்தானை ஓட்டக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். புனித சவேரியார் எங்கு சென்றாலும் அந்த சிலுவையை தூக்கி கொண்டே செல்வாராம். இரவு பகல் என்று பாராமல் எங்கு பயணித்ததுக்கு சென்றாலும், அது ஒரு நாட்டுக்குள் ஒரு ஊருக்குள் முதல் முறையாக செல்கிறார் என்று சொன்னார், சிலுவையை கையில் ஏந்தி சொல்வாராம். என்ன காரணம்? சிலுவை அனைத்து விதமான தீமையையும் அகற்றி வழியை அகலப்படுத்தும், பார்வையை விசாலப்படுத்தும் என்கிற நம்பிக்கை அவருக்குள் இருந்ததால் சிலுவையை எந்த நேரமும் தன்னுடைய கைகளிலே தூக்கி கொண்டு சென்றார். நாம் எப்போதும் சிலுவையை கையில் தூக்குகிறோமோ இல்லையோ, அதை மனதில் ஏந்தி நிற்போம். ஒரு கிறித்தவனுக்கு மனதிலே சிலுவை ஆழமாக பதியப்பட்டிருக்கிற வேண்டும். அந்த சிலுவை சொல்லுகிற இயேசுனுடைய அன்பு, அந்த சிலுவை சொல்லும் இயேசுடைய தியாகம், அந்த சிலுவை சொல்லுகிற இயேசுனுடைய பாடுகள், இவையெல்லாம் தன்னகத்தை இறங்குகிற பொழுது ஒரு புது படைப்பான மனிதனாய் மாற முடியும் என்பதைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறார். நமக்கு ஒரே ஒரு இறை வசனத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், எசையா புத்தகத்தில் நாம் கேட்கிற அந்த வசனத்தை தான் நினைத்து பார்க்கிறேன். உன் காயங்களால் நான் குணமானேன். இயேசுடைய சிலுவை காயங்களிலால் நாம் குணம் பெற்றிருக்கிறோம். சிலுவையை மனதில் ஏற்றவர்களாக குணம் பெற்ற நாம்
குணப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கலாமே ஒழிய மீண்டுமாய் காயப்படுத்தக்கூடியவர்களாக மாறிவிடக்கூடாது என்பதுதான் இந்த சிலுவை அன்பு நமக்கு சொல்லுகிற செய்தியை இல்லத்தில் பகிர்வோம், உள்ளத்தில் நிறுத்துவோம். இறைவன் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் சிலுவையின் மகிமையினால் ஆட்சி செய்வாராக. ஆமேன்.